அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இந்த வீடியோ யார் யார் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, திருமண வயதை நெருங்கும் நிலையில் இருக்கிறாங்களோ, இப்போ அவங்களுக்கு போதிய பயிற்சி கொடுத்துருக்கு. அதாவது காலையில் எந்திரிக்கிறது, அப்புறம் நைட்டு சீக்கிரமாக தூங்குறது, வீட்டு வேலைகளை அவங்கள ஈடுபடுத்துவது, திருமணத்துக்கு தயார்படுத்துவது, ஒரு 6 மாதம் முன்னக்கூட்டியே இந்த பணிகள்லாம் செய்து முடிச்சிடும். ரெண்டாவது, உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு 18, 19, 20 வயசு இருக்கும் போது திருமணம் செய்து கொடுத்துருங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு அக்கறை ஏற்படும், ஒரு பயம் ஏற்படாது. ஏன்னா நீங்கள் அவங்க வீட்டில் 25, 30 வயசு வரை அந்த பெண் பிள்ளைகளை வீட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு பொங்கி போட்டு காலையில் 10 மணி வரைக்கும் தூங்க வைக்கிறது, நைட்டு 1 மணிக்கு தூங்க வைக்கிறது, அவங்கள எந்த வேலையும் செய்ய விடாமல் நீங்கள் தடுத்து அந்த வேலைகளை உங்கள் வீட்டில் உள்ள மற்றவங்க செய்கிறது, இப்படி நீங்கள் ஒரு சுகபோக வாழ்க்கை அவங்க வாழும்போது, இப்போ இன்னொரு வீட்டில் போய் ஒரு ஆணுக்கு திருமணம் செய்து அந்த ஆணுக்கு பணிவிடை செய்வது, அந்த ஆணின் குடும்பத்தாருக்கு பணிவிடை செய்வது, இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தயங்க தான் அவங்க செய்வாங்க. இப்போ அதனால் ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ணி கொடுக்க போகிறீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னக்கூட்டியே நீங்கள் அதற்கான பயிற்சி கொடுத்துருங்க. சரியா? அவங்களுக்கு வீட்டு வேலைகளை அவங்கள செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு பாடம் எடுத்து கொடுங்க. பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், சரியா? இதெல்லாம் நீங்கள் நல்ல மாதிரி கற்றுக் கொடுங்க. ரெண்டாவது, நீங்கள் அந்த பெண்ணுக்கு நீங்கள் மாப்பிள்ளை பார்க்குறா இருந்தால் எங்கேயாட்ட பதிவு பண்ணியிருப்பீங்க அல்லது 4 பேர்கிட்ட சொல்லி வச்சுருப்பீங்க. அப்போது நீங்கள் அந்த மாப்பிள்ளையோட அந்த மணமகன் போட்டோவை அந்த பெண்ணிட்ட நீங்கள் காட்டும் போது அவங்க நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டாலும், கருப்பாக இருந்தாலும் சிகப்பாக இருந்தாலும் பெண்கள் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. நீ எத்தனை ஃபோட்டோவை கொண்டு காட்டினாலும் வேண்டாம்ப்பா. ஏன்னா அவங்க சோம்பேறித்தனமாக இங்கே சொகுசாக நம்ம உட்காந்து சாப்பிட்றோம், துணிமணி துவைச்சி கிடைக்கிறது, பாத்திரம் கழுவ வேண்டிய அவசியம் கிடையாது. நைட்டு 1 மணி வரை மொபைல் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், காலையில் 10 மணி வரை தூங்கலாம். தூங்கி எந்திரிச்ச பிறகு நமக்கு டீ நாஸ்டா கிடைக்கும், பகலில் சாப்பாடு கிடைக்கும், நைட்டு சாப்பாடு கிடைக்கும். இன்னொரு வீட்டுக்கு போனால் இதெல்லாம் நமக்கு கிடைக்காது, இதெல்லாம் நாம் தான் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தில் திருமணத்துக்கு அவங்க தள்ளி போடுவாங்க. அதனால் இப்போ திருமணத்துக்கு ஒரு பையனை நீங்கள் தேடுறா இருந்தால் பையனோட ஃபோட்டோவை அந்த பெண்ணிட்ட காமிக்காதீங்க. சரியா? உங்களுக்கு அந்த பெண்ணின் பெற்றோர்கள், சகோதரிகள் அவங்க பார்த்தாலே போதும். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே அப்போ அந்த பெண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தான். சரியா? ரெண்டாவது, அவங்க போக மறுத்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு போதிய ஆலோசனை, அறிவுரை சொல்லி அவங்கள போக வைக்கணும். நிறைய பெண்கள் தாங்களாக முன் திருமணம் செய்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேற முன் வர வேண்டும். ஏன்னா நீங்கள் அந்த வீட்டில் இருப்பது பெற்றோர்களுக்கு ஒரு சுமையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வீட்டில் இருந்தால் உங்களுடைய செலவு 300 ரூபா 400 ரூபா ஆகும். 3 நேரம் சாப்பாடு, டீ, கை செலவு அப்படின்னு சொல்லி 300 ரூபா 400 ரூபா ஆகும். இப்போ அது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் ஏதாவது ஒரு ஆணை திருமணம் பண்ணி அந்த வீட்டிலேருந்து வெளியேறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த செலவு பெற்றோர்களுக்கு, சகோதரிகளுக்கு கட்டுப்படும், ஏதாட்டும் உதவும் அந்த பணம். சரியா? நிறைய பெண்கள் ஒரு திருமணம் ஒரு பய உணர்வு இருக்கலாம், கிடையவே கிடையாது, எந்த பயமும் கிடையாது. பிள்ளைகளுக்கு நம்ம சுன்னத் பண்ணுறோம், அவங்களும் பயப்பட தான் செய்கிறாங்க. அந்த பயம்லாம் 1 நிமிஷம் 1 செகண்டு தான். சரியா? எதையும் கண்டு நம்ம பயப்படக்கூடாது. சரி? அதுவும் முஸ்லீமாக இருந்து நம்ம பயப்படக்கூடாது. நான் டெலிவரி வேலை பார்க்குறேன். சரியா? டெய்லி என்னை ஏரியாவை விட்டு ஏரியா மாற்றுவாங்க. இன்றைக்கி அங்கே போ, நாளைக்கு அங்கே போ அப்படின்னு சொல்லி வேறு ஏரியாவுக்கு அனுப்புவாங்க. அதுலேயும் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்த டெலிவரி வேலைக்கு போக அந்த ஆஃபீஸ் உள்ளே நுழையும் போது அவங்க எந்த ஏரியான்னு சொல்லி அவங்க தான் அந்த உரிமையாளர் தான் தீர்மானம் பண்ணுவாங்க. இப்போ நான் 18 வருஷமாக டெலிவரி வேலை பார்க்குறேன். சரியா? திடீர்னு ஒரு ஏரியா எப்படி ஏரியா கொடுப்பாங்க தெரியுமா? குடிசை பகுதியில் கொடுப்பாங்க. குடிசை பகுதியில் ஏதாட்டு பொருளை நம்ம டெலிவரி பண்ணுறது அட்ரஸ் தேடி நம்ம உடம்பெல்லாம் வேர்வை கொட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க குடிசையில் 1 வீடு 2 வீடு இருக்காது, ஆயிரக்கணக்கான வீடு இருக்கும். ஒரு நபருக்கு அவங்க ஏதாட்டும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த அட்ரஸுக்கு நம்ம போய் சேர்றதுக்கு எப்படி போதும்னு சொல்லி ஆயிரும். அடுத்தது இன்னொரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்கிறோம். சரியா? ஒரு வகுப்பு விட்டு இன்னொரு வகுப்பு மாறும்போது நமக்கு பயமாக தான் இருக்கும். அங்கே யார் டீச்சர் வராங்களோ என்ன ஏது தெரியாது. சரியா? இப்போ ஏற்கனவே நம்ம 8வது படிச்சிருப்போம், 9வது படிச்சிருப்போம். இப்போ அந்த டீச்சர் கொஞ்சம் நல்லவங்களாக இருப்பாங்க, நல்ல பண்போடு பேசி பழகக்கூடிய ஆசிரியர்களாக இருப்பாங்க. ஆனால் இன்னொரு வகுப்பு மாறும்போது அதே ஆசிரியர் அங்கே இருக்க மாட்டாங்க. இப்போ அதில் கூட நமக்கு பயம் ஏற்படும். சரியா?
எல்லாம் ஏதாட்டும் வேலைக்கு போனாலும் அங்கே என்ன வேலை கொடுக்க போகிறானோ, ஒரு வேலை திட்டுவானோ என்ன வந்து அது பயமாக தான் இருக்கும். எல்லாமே ஒரு சில அச்சம் இருக்கலாம், ஆனால் பயப்படக்கூடாது. சரியா? திருமண வயது உங்களுக்கு வந்துட்டாலே பெற்றோர்கள்ட்ட நீங்கள் சொல்லி திருமணம் பண்ணி அந்த வீட்டிலேருந்து நீங்கள் வெளியேற பார்க்கணும். சரியா? ரெண்டாவது, பேராசை. ஒரு ஆணை தேடும் போது பேராசை வைக்கக்கூடாது. பேராசைன்னா அவ்வளோ வருமானம் இருக்கணும், அவ்வளோ சம்பளம் இருக்கணும், வீடு இருக்கணும், காடு இருக்கணும், பங்களா இருக்கணும்னு சொல்லி அதிக எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. பேராசை வந்து பெரு நஷ்டம். ஒரு சராசரி ஒரு நல்ல ஓரளவு வருமானம் இருந்தாலே போதும். வீடு இருந்தாலும் சரி, வீடு இல்லாட்டினாலும் சரி, மார்க்கப்பட்டு இருந்தாலே போதும். சரியா? அளவு கடந்த பேராசை என்பது எதிர்காலத்தில் பிரிவு கூட ஏற்படலாம். சரியா? ஏன்னா இஸ்லாத்தில் இந்த பேராசை என்பது அனுமதி இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். 8 வாட்ஸ்அப் குரூப்புகள் உள்ளது. 8 வாட்ஸ்அப் குரூப் என்றால் ஆண்கள், பெண்கள், முதல் மனம், மறுமணம் என்று தனித்தனி குரூப்புகள் உள்ளது. இஸ்லாமிய செய்திகள், வேலை வாய்ப்பு செய்திகள், இது போன்ற நல்ல பயனுள்ள தகவல் வாட்ஸ்அப் குரூப்பும் என்னிடம் உள்ளது. 8 வருடங்களாக இந்த திருமண சேவையை நான் செய்து வருகிறேன். லட்சக்கணக்கான விழிப்புணர்வு வீடியோ பதிவுகள், ஆலோசனை பதிவுகள் நான் பதிவிட்டுள்ளேன். ஆகவே உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் பெண் தேடுவதாக இருந்தாலும் ஆண் தேடுவதாக இருந்தாலும் என்னை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான விவரங்கள் என்னிடம் தமிழ்நாடு முழுவதும் ஏராளமாக உள்ளது. பெண்களுக்கு இங்கு முற்றிலும் இலவசம். ஆண்களுக்கு வெறும் 500 கட்டணம் செலுத்தி நீங்கள் 6 மாதம் மணமகன் மணமகள் விவரம் பெறலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாதுகாப்பாக இருங்கள்.